எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜெயா பேசுறேன். ஸோ இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து நம்ம ஹவு டு கெட் கிளியர் ஸ்கின் அதான் பார்க்க போறோம் இன் ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ். 3 வழிகள்ல எப்படி வந்து கிளியரான சர்மம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ப்ராடக்ட் சஜஷன்ஸும் நான் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸும் வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோல போகலாம். கிளியர் ஸ்கின்ன்றது எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் கிடையாது. இப்போ இதுதான் வழி, இந்த 3 ஸ்டெப்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு கிளியர் ஸ்கின் கிடைக்கும்னா அப்படி கிடையாது. ஏன்னா ஒருத்தர் ஒரு பிரச்சனையில இருப்பாங்க. ஒருத்தவங்க பிக்மெண்டேஷன்ல இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து ஆக்னேல இருப்பாங்க, ஆயில் ஸ்கின்ல இருப்பாங்க, ட்ரை ஸ்கின்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருக்கும்போது நம்ம ஒரே தீர்வு கொடுக்க முடியாது. ஸோ நான் காமனான நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்கின் பிரச்சனைகளுக்கு அதுல இருந்து எப்படி கிளியர் ஸ்கின் கிடைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காமனான விஷயம் வந்து ஆக்னே, ஆயிலி ஸ்கின் அண்ட் ஆக்னே. இது ரெண்டுமே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதிகமா வந்து இது வந்து டீனேஜ்ல இருந்தே ஆரம்பிச்சிடும். அண்ட் டீனேஜ் முடிகிற வரைக்கும்லாம் இல்லை, இன்னும் நிறைய பேர்த்துக்கு இது பிரச்சனையா தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து முகத்தை அழும்புறது, கரெக்டான கிளென்சர் பயன்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கிளென்சிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டான கிளென்சர், தட் இஸ் பென்சாயில் பெராக்சைடு அப்படி இல்லைன்னா சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற கிளென்சர்ஸ் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கிளென்சர்ஸ் வந்து நம்ம ஒரு நாளைக்கு 3 தடவையாவது மினிமம் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அடுத்து வந்து கிளென்சிங் முடிச்ச அப்புறம் வந்து சீரம், சாலிசிலிக் ஆசிட் சீரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஆயிலி ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப நல்லது, ஆஸ் வெல் அஸ் வந்து ஆக்னே ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சாலிசிலிக் ஆசிட் வந்து செகண்ட் உங்கள் ருட்டீனாக செகண்ட் ஸ்டெப்பாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியர் ஸ்கின் கிடைக்க அதிக சான்சஸ். ஏன்னா சாலிசிலிக் ஆசிட் அந்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரி ஆயில் ஸ்கின்னும் ஆக்னேக்கும் வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப். என்னோட ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். ஆப்வியஸாக மாய்ஸ்சரைசர் எல்லாருக்குமே முக்கியம். இது வெறும் ட்ரை ஸ்கின்னுக்குன்னு கிடையாது, மாய்ஸ்சரைசர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஆயிலி ஸ்கின் அண்ட் ஆக்னே ஸ்கின்னுக்கு என்னோட மாய்ஸ்சரைசர் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் மூலியமா உங்களுக்கு ரொம்ப கிளியரான ஸ்கின் கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்னு சொல்ல மாட்டேன், இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். இது வந்து எல்லாருக்குமே ஒரே விஷயம் தான். ஸோ அதை நான் ஸ்டெப்ஸ்ல இன்க்ளூட் பண்ணலை, ஏன்னா இது ஒரு பேசிக்கான விஷயம், எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எஸ்பிஎஃப் ரொம்ப முக்கியம். இது எஸ்பிஎஃப் போடலனாலும் நிறைய பிரச்சனைகள் வரும். எக்ஸாம்பிள் வந்து ட்ரை ஸ்கின், ஃபைன் லைன்ஸ், பிக்மெண்டேஷன், போர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கின் பிரச்சனைகள்லாம் வந்து சன் எக்ஸ்போஷராலும் வரும். ஸோ அதனால பேசிக்கானது எஸ்பிஎஃப். ஸோ எல்லா இதுலேயும் எஸ்பிஎஃப்ன்றது இருக்கும், சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் மூலிமா நீங்கள் வந்து உங்களுக்கு ஆக்னே அண்ட் ஆயிலி ஸ்கின் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஸ்கின் வந்து கிடைக்கும். ஸோ எஸ்பிஎஃபோட ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் ஆயிலி அண்ட் ஆக்னே ஸ்கின் வந்து இதுதான். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து ஆக்னே அண்ட் ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஆசையான கிளியர் ஸ்கின் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ரொம்ப ஹை காமன் இஷ்யூ வந்து ஹைப்பர்பிக்மெண்டேஷன். ஹைப்பர்பிக்மெண்டேஷன் வந்து நிறைய பேர்த்துக்கு வரத்துக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ்னால் அது சன் எக்ஸ்போஷர். நம்ம நிறைய சன்ல எக்ஸ்போஸ் ஆக தான் நம்மளுக்கு வந்து ரொசேஷியா, அதுக்கப்புறம்
பிக்மெண்டேஷன் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வருது, டார்க் பேட்சஸ் அதெல்லாம் வரதுக்கு காரணம். ஸோ சன் எக்ஸ்போஷரை தடுக்க முடியலன்னா ஆஃபீஸர் எஸ்பிஎஃப் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் கிளென்சர் ரொம்ப 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 முக்கியம். ஸோ எனி பார்ட்டிகல்ஸ், எனி டஸ்ட், எனி திங் நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான ஃபஸ்ட்டு நீட்டான க்ளீனான ஸ்கின் கொடுக்கறது, ஒரு க்ளீன் கேன்வஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கிளென்சர் ரொம்ப முக்கியம். ஸோ கிளென்சருக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்களுக்கு என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் சீரம். நான் ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சீரம்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட ஸ்டார்டிங் லெவல், மிட் லெவல் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் ஸ்டார்டிங் பிகினர் அப்படின்னா உங்களுக்கு வந்து வைட்டமின் சி சீரம் வந்து உங்கள் பிக்மெண்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்டிங் லெவலில். ஸோ வைட்டமின் சி சீரம் பிக்மெண்டேஷன், க்ளோயிங் ஸ்கின், நிறைய விஷயங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட், அது வந்து வைட்டமின் சி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரம்ஸ் ஃபார் ஹைப்பர் பிக்மெண்டேஷன். நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல சீரம் ஃபார் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இஸ் கோஜிக் ஆசிட். கோஜிக் ஆசிடும் வந்து ஒரு நேச்சுரல் டிரைவேட்டிவ்னால ரொம்ப ரொம்ப நல்லது. பட் என்ன கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து பிகினர், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம்னா நீங்கள் வைட்டமின் சிலாம் நல்லா நிறைய மாதம் யூஸ் பண்ணிட்ட அப்புறம் ஒன்றுமே உங்களுக்கு பிக்மெண்டேஷன் சரியாகலன்னா நீங்கள் கோஜிக் ஆசிட் போகலாம். பட் எடுத்தோடனே கோஜிக் ஆசிட் மேபி சில பேருக்கு ஸ்கின் இரிட்டேஷன் ஆகலாம். ஸோ இந்த ரெண்டு சீரம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பிக்மெண்டேஷனுக்கு. நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி மாய்ஸ்சரைசர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்னதான் நம்ம சீரம்ஸ்லாம் போடணும், மாய்ஸ்சரைசர் போட்டால் தான் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேரியர் மாதிரி அது ப்ரொடெக்ட் பண்ணோம் நம்மளுக்கு. ஏன்னா மாய்ஸ்சர், ஹைட்ரேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஹைட்ரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தவங்களுக்கு என்னோட மாய்ஸ்சரைசர் ரெக்கமெண்டேஷன். ஸோ ஃபைனலி ஆஸ் யூஷுவல் சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீன் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு ட்ரை அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்னா சன்ஸ்க்ரீன் ரெக்கமெண்டேஷன்ஸ் வேறையாக இருக்கும். ஆயிலி ஸ்கின்னோட எஸ்பிஎஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்க்கு நான் சொல்ல போகிறேன், அதை வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம ஆப்வியஸ்லி இந்த நெக்ஸ்ட் ஒன் ட்ரை ஸ்கின், ரொசேஷ், எக்ஸைமா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஆப்வியஸாக கிளியர் ஸ்கின்னை விட வேற மாதிரி இருக்கும் ஸ்கின்னு. அது எனக்கே தெரியும். அதை வந்து நம்ம டீல் பண்ணவே இல்லைன்னு வைங்களேன், ஸ்கின் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த எக்ஸைமெல்லாம் ஒரு மாதிரி இச்சி ஒரு மாதிரி இருக்குங்க. அது வந்து ஆப்வியஸாக கிளியர் அண்ட் க்ளோயிங் அண்ட் ஹெல்த்தியாக இருக்காது. ஒரு கிளியர் க்ளோயிங் ஸ்கின்ன்றது ஹெல்த்தி ஸ்கின். அது ட்ரை ஸ்கின்னுக்கு உங்களுக்கு இந்த ஆக்னே பிக்மெண்டேஷனே இல்லைனாலும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஸ்கின். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஆப்வியஸ்லி கிளென்சர். ட்ரை ஸ்கின்னுமே கிளென்சர். ஆனால் கிளென்சர் எப்போ பயன்படுத்தணுன்றது இருக்குது. ஜென்ரலாக நீங்கள் காலையில் எழுந்திரிக்கிறீங்கன்னா நீங்கள் கிளென்சர் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு தண்ணி போட்டு அழுகுனாலே போதும். எனக்குலாம் கிளென்சர் போட்டோன்னா முடிஞ்சேன். ஆனால் மேக்கப் போடும்போது நம்ம கிளென்சர் போட்டே தான் ஆகணும். கிளென்சர் போட்டு நம்ம டபுள் கிளென்சிங் ரிமூவ் பண்ணியே தான் ஆகணும். வேறு சாய்ஸ் கிடையாது. இல்லைன்னா நம்மளுக்கு ஸ்கின் ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ ட்ரை ஸ்கின்னாகவே இருந்தாலும் நம்ம அந்த டைமில் கிளென்சர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். பேசிக்காக வந்து ட்ரை ஸ்கின் கிளென்சர் வந்து நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். எனக்கு வந்து வெரி வெரி ட்ரை ஸ்கின். எனக்கு எக்ஸைமா வர அளவுக்கு இந்த வின்டரில் பயங்கர ட்ரையாக இருக்குது. ஸோ என்னோட வின்டர் ஸ்கின் கேர் ரொட்டீனே பயங்கரமாக மாறி இருக்குது பிகாஸ் ஆஃப் தட். ஏன்னா இந்த டைம் ரொம்ப ரொம்ப ஹெவி. எனக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எதுவும் தெரியல, பிகாஸ் ஆஃப் மை ஸ்ட்ராங் ஸ்கின் கேர் ரொட்டீன். சரி, ஓகே. ஸோ நீங்கள் ஜென்ரலாக வந்து நான் சொன்ன மாதிரி கிளென்சர் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் எல்லா விதமான கிளென்சர்ஸும் ட்ரை பண்ணிட்டேங்க.
எனக்கு ஒரே ஒரு கிளென்சர்னா ஆர்டினரியோட இந்த கிளென்சர் மட்டும் ஸ்குவாலின் கிளென்சர் மட்டும்தான் எனக்கு ஓரளவுக்கு ஓகேஷாக இருந்தது. மற்றதெல்லாம் வந்து இப்போ இந்த வின்டர் ஸ்கின்ல கிரேசி என்னால் யூஸ் பண்ணவே முடியல. ஸோ மேக்கப் எடுக்கும் போது தேவைப்படுற அந்த கிளென்சர்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இதுதான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பெப்டைட்ஸ் அண்ட் செரமைட் சீரம். இந்த சீரம் ஆஃபீஸாக ஹைலரோனிக் ஆசிட் வந்து பேசிக்காக வந்துடும். இந்த சீரம் ரொம்ப முக்கியம். பெப்டைட்ஸ் அண்ட் பெப்டைட்ஸ் அண்ட் செரமைட் சீரம். நெக்ஸ்ட் ஃபைனலி ஒரு திக் பாம் ஆர் மாய்ஸ்சரைசர். ஸோ உங்கள் வறட்சி சருமம் பொறுத்து திக்கான ஒரு பாம் அப்படின்னு சொல்லலாம், BALM. இது வந்து ஒரு திக்கான ஒரு மாய்ஸ்சரைசர், அதான் விஷயம். இல்லைனா மாய்ஸ்சரைசர், இது ரெண்டில் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். வெரி ட்ரை ஸ்கின் எக்ஸாம்ன்ற மாதிரி இஷ்யூஸ்னால் நீங்கள் பாம் அந்த மாதிரி ஹெவியான ஒரு இதுதான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பேரியர் மாதிரி நீங்கள் பண்ணுற அந்த ஸ்கின் கேரை அதை ப்ரொடெக்ட் பண்ண உங்கள் சருமத்தை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும், இச்சிங்லாம் வராமல் பார்த்துக்கும். ஸோ என்னோட வெரி ட்ரை ஸ்கின்னோட பாம் அண்ட் மாய்ஸ்சரைசரோட ரெக்கமெண்டேஷன். ஸோ இதுதான் வந்து வெரி ஹை காமன் ஸ்கின் இஷ்யூஸ். இந்த ஸ்கின் இஷ்யூஸை வந்து நம்ம இந்த சிம்பிள் 3 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்ம டீல் பண்ணாலே நம்மளுக்கு வந்து சூப்பராக கிளியர் அண்ட் க்ளோயிங் ஹெல்த்தி சருமம் ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் சஜஷன் சொல்லியிருக்கேன். எல்லா விதமான பட்ஜெட்லேயும் நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக நான் SPFோட சஜஷன்ஸும் சொல்கிறேன். ட்ரை ஸ்கின்னோட SPF சஜஷன்ஸ் நான் ஒன்றும் சொல்லலை, ஆயிலி ஸ்கின் தான் சொல்லியிருக்கேன். இது வந்து ட்ரை ஸ்கின்னோட SPF சஜஷன்ஸ். ஸோ எஸ், எந்த ஒரு நீங்கள் இதுவாக இருந்தாலும் சரும பிரச்சனை கூட SPF போட மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நாம சீக்கிரமாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.